நெப்போட்டிசம் கரெக்டா? சாய் அபியங்கர் முன்னாள் ஆக்டர், இந்நாள் சிஎம் விஜய், ஆக்டர் சூர்யா. சக்சஸ்ஃபுல்லான ஸ்டார் கிட்ஸ் நம்ம பார்த்துட்டோம். நெப்போ கிட்ஸ்ல இப்ப கொஞ்சம் ஃபீல்ட் அவுட் ஆன ஆக்டர்ஸ் அப்படின்னு நம்ம யாருன்னு பார்த்தோம்னா, கார்த்தி வந்து ஒரு வெர்சடைலான ஆக்டர். விக்ரம் பார்த்தோம்னா இந்த மாதிரி யார்கிட்ட ஸ்டஃப் இருக்கோ, யார்கிட்ட திறமை இருக்கோ அவங்க கண்டிப்பா ஸ்டார் ஆயிருவாங்க. நெப்போட்டிசம் கரெக்டா? ஃபேமிலி துணை இருந்தா ஸ்டார் ஆகிடலாமா? ஆகலாம். திறமை இருந்தா ஆகலாம். ஸோ இப்போ நெப்போட்டிசம் வந்து கரெக்டாக தப்பா அப்படிங்கிற டிபேட் தாண்டி இப்போ பாலிவுட்லலாம் நம்ம போய் பார்த்தோன்னா நெப்போட்டிசமே தப்பு, நெப்போ கிட்ஸ்னாலே அவங்களுக்கு தாண்டி அவ்வளோ ஹேட்ரட் இருக்குது. நெப்போ கிட்ஸ்னாலே அவங்கள நீ இது இல்லைன்னா நீ எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து ஒரு இடத்துல வச்சு ஹேட் பண்ணிட்டு இருக்க ஒரு கும்பல் இருக்கு. ஆனா இப்போ கோலிவுட்ல நம்ம பார்த்தோம்னா நம்ம ஆடியன்ஸ் நம்மலாம் எப்படி இருக்கோம்னா, நெப்போட்டிசம்லாம் நார்மல் தான், அது இருக்கதான் செய்யுது. உங்ககிட்ட திறமை இருந்தா நீ நிலைப்ப, உங்ககிட்ட திறமை இருந்தா நாங்க உங்களை ஆதரிப்போம் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. ஸோ அதுவும் கரெக்டு தானே. இப்போ என்ன நெப்போட்டிசம் இல்லை, நம்மளே ரெஃபரல் வச்சுட்டு நம்ம வேலை தேடுறதெல்லாம் உண்டு. அதே தான் இதுவும். ஸோ அதே மாதிரி யார்கிட்ட ஸ்டஃப் இருக்கோ, யார்கிட்ட திறமை இருக்கோ அவங்க கண்டிப்பாக ஸ்டார் ஆயிடுவாங்க. ஃபேமிலியில் ஒருத்தர் இண்டஸ்ட்ரியில் இருந்தாங்கனாவே அவங்க வந்து ஸ்டார் ஆயிடுவாங்க அப்படிங்கிற அந்த நரேட்டிவே முதல்ல அது ஒரு மீனிங்லெஸ்ஸான ஒரு விஷயம். அப்படி பார்க்குறப்போ ஸோ இந்த மாதிரி ஸ்டார் கிட்ஸ் வந்து யாரெல்லாம் இருக்கா, அதில் யார் வந்து ஷைன் ஆகியிருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தா, இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ட்ரெண்டில் இருக்கிற ஒரு மியூசிக் ஆர்டிஸ்ட் சாய் அபியங்கர். சாய் அபியங்கரோட அப்பாவும் அம்மாவும் ரெண்டு பேருமே மியூசிக் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. ஸோ அவங்களோட ஒரு ஹெல்ப்னால அவங்க இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தாலுமே அவங்களோட ஃபஸ்ட் ரிலீஸ் ஆன அந்த பாட்டே பயங்கர ஹிட்டாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு ஹுக்டாக இருக்கிற மாதிரி ஒரு சாங்கை கட்சி சேர அந்த சாங் வந்து கேட்காத ஆளே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த சாங் வந்து ஹிட் ஆனதுக்கப்புறம் அடுத்தடுத்து வந்த சாங்ஸுமே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அவங்க தான் வந்து நெக்ஸ்ட் குட்டி அனிருத் அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு வந்து சாய் அபியங்கர் வந்து இப்போ இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த டேலண்ட் இருக்கிறதுனால தான் அந்த இடத்த தக்க வச்சுருந்தாங்களே தவிர, என்னதான் ஒரு எக்ஸ்ட்ரா புஷ் இருந்தாலுமே அவங்களால அந்த இடத்த பிடிச்சிருக்க முடியுமா அப்படின்னா, டேலண்ட் இருந்ததுனால அவங்க பிடிச்சிருக்காங்க. என்னதான் வந்து அவங்களோட பாட்டு எல்லாமே ரெப்படேட்டிவாக இருக்குன்ற ஒரு கிரிட்டிசிசம் இருந்தாலுமே, ஸோ அப்படி ஒரு பாட்டை கிரியேட் பண்ணுறதுக்குமே வந்து ஒரு டேலண்ட் தேவை. இதே மாதிரி அடுத்து வந்து யார் இன்னொரு ஸ்டார் கிட் வந்து நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஆக்டர் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, முன்னாள் ஆக்டர், இந்நாள் சிஎம் விஜய். அவங்க தான் வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ விஜய் வந்து அவரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லாம் நம்ம பார்த்தோன்னா, இப்போ நம்ம பார்க்கலாம் எல்லாம் மாஸ் ஹீரோ, பயங்கரமான ஆக்டரு, அவங்களுக்குன்ட்டு ஒரு ஃபேன் ஃபாலோயிங்கே இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னாலுமே, அவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் நம்ம போய் பார்த்தோன்னா அவங்களுக்கு அவ்வளோ கிரிட்டிசிசம் வந்துச்சு. அவங்களோட ஆக்டிங்காக இருக்கட்டும், அவங்க டான்ஸுக்கு கிரிட்டிசிசம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்புகிற மாதிரியா இருக்குது. ஸோ 90s டைம்லலாம் நம்ம போய் பார்த்தோன்னா, என்ன உங்கள் அப்பா வந்து டைரக்டர், உங்களை லான்ச் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க, அதனால தான் நீங்கள் இண்டஸ்ட்ரியிலே இருக்கீங்க அப்படின்னு அவங்கள வந்து அவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணி அவ்வளோ அவங்களுக்கு வந்து ஒரு பேட் கமெண்ட்ஸ் வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் போக போக அந்த 2000s வந்து அவங்களோட ஆக்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்க டான்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதா இருக்கட்டும், இப்போ கூடமே வந்து ஆக்டர்ஸில் யார் வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடுவா அப்படின்னு பார்த்தா, அதில் வந்து விஜயும் வந்து அந்த லிஸ்ட்டில் வந்து டாப் 5ல் இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு இம்ப்ரூவ் பண்ணி அவங்க ஒரு இடத்த பிடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டார் கிட் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஆக்டர் சூர்யா. ஸோ ஆக்டர் சூர்யாவுமே வந்து அவங்களோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவ்வளோ கிரிட்டிசிசமை ஃபேஸ் பண்ணாங்க. ஆப்வியஸாக நெப்போ கிட்னாலே ஸ்டார்டிங்கில் வர எல்லாருக்கும் வர ஒரு கிரிட்டிசிசம் என்னென்னா, நீ இவங்களோட பையன் அவங்களோட பையன்ற சொல்கிற மாதிரி
சூர்யாவுக்கும் அதே மாதிரி என்ன நீ வந்து உங்கள் அப்பா வந்து ஒரு ஆக்டருன்றதுனால நீயும் வந்து இப்போ இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்ட அப்படின்ற மாதிரியான ஒரு கமெண்ட் வந்து கண்டிப்பாக வந்துச்சு. ஸோ இதையும் தாண்டி வந்து அவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஓவர்வெல்மிங் கான்ஃபிடென்ஸோட அவங்க ஸ்டார்ட்லாம் பண்ணல. ஸோ அப்படி வந்து ஒரு ஆக்வர்டான ஒரு ஃபேஸில் இருந்த ஒரு ஆக்டராக தான் இருந்தாங்க. போக போக சூர்யாவுமே வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி ஸோ அவங்களோட டெடிகேஷனை பார்த்து ஆடியன்ஸ் வந்து இன்னும் ரொம்ப அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்க வந்து அவங்க சூஸ் பண்ணுற கதைகளாக இருக்கட்டும், அவங்க வந்து அந்த கதைகளுக்காக அந்த கேரக்டருக்காக அவங்க எவ்வளோ எஃபர்ட் போட்டு அவங்க உடம்பையே வருத்தி அவங்க வந்து நடிக்கிறத பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு டெடிகேட்டடான ஒரு ஆக்டர் இருக்காங்கன்றதை தாண்டி இவங்க இந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் ஆக்டராக இருக்காங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பிராண்டிங்கே வந்து அவங்க செட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டார் கிட்ஸ் நம்ம பார்த்துட்டோம். நெப்போ கிட்ஸில் இப்போ கொஞ்சம் ஃபீல்ட் அவுட்டான ஆக்டர்ஸ் அப்படின்னு நம்ம யாருன்னு பார்த்தோன்னா அவங்க இப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து நிறைய படங்கள்ல இவங்களை பார்த்துருப்போம். பெரிய பெரிய ஆக்ட்ரஸோடையே நடித்து நம்ம வந்து பார்த்துருப்போம். எஸ், சாந்தனு அவங்க தான் ஆக்டர். சாந்தனுவுமே வந்து அவங்களோட படங்கள் எல்லாமே நம்ம வந்து ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா தானே நடிக்கிறாங்க, எங்கே போனாங்க, என்ன ஆனாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு நம்ம பார்த்தா அவங்க கடைசியாக நடித்த படமுமே கூட வந்து அவ்வளோ முன்னாடிலாம் இருக்காது. பட் இருந்தாலுமே வந்து அந்த கேப் ஒன்று விழுந்ததுனால ஸோ அவங்களோட ஃபேஸ் வந்து நம்ம எப்பயோ நடித்தது தானே, எங்கே போனாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து தேடுற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க நல்லா நடித்தாலுமே வந்து அவங்களோட ஃபேஸ் மறந்து போகிற மாதிரியான ஒரு இடத்துல வந்து விட்டுருச்சு. ஸோ இதை தாண்டி வந்து அவங்க சூஸ் பண்ணுற ஸ்கிரிப்ட்ஸும் அவங்க சூஸ் பண்ணுற கேரக்டர்ஸுமே வந்து அந்தளவுக்கு அவங்கள ப்ராமினெண்ட்டாக காட்டக்கூடிய ஒரு இடத்துல இருக்கா அப்படின்னு பார்த்தாலுமே ஸ்டார்டிங்கில் மெயின் கேரக்டர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் இப்போ லாஸ்ட்டாக பண்ண படங்கள் நம்ம பார்த்தோன்னா அவங்க வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோலாக இருந்தாலுமே ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரியான ஒரு ரோலா அவங்க வந்து ஒரு மெயின் கேரக்டராக அந்த இடத்துல இருந்தாங்களா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அது வந்து அங்கே ரெஜிஸ்டர் ஆகிற அளவுக்கு நம்மளுக்கு எதுவுமே இருக்காது. நம்ம ஆமாம் இவங்க இந்த படத்தில் நடித்தாங்களே அப்படின்னு தான் வந்து ஆடியன்ஸ் சொல்கிற லெவலுக்கு இருந்ததுனால இப்போ வந்து சாந்தனுவுமே வந்து இப்போ என்ன நடித்தாலும் அவங்கள வந்து ஞாபகம் வச்சுக்காத நிலையில போயிட்டாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி யார் இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஆக்டர் கார்த்திக், அவங்களோட பையன் கௌதம் கார்த்திக். இவங்க தான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ட்ரீம் மூவியாக மணிரத்னம் கூட கடல் படத்தில் அவங்க நடிச்சிருப்பாங்க. ஸோ அதை பார்க்கும்போதே அவங்களுக்கு வந்து நிறைய ஃபேன் ஃபாலோயிங்ஸ், கேர்ள் ஃபேன்ஸ் எஸ்பெஷலி ஒன்று கூடிட்டாங்க. ஸோ அதையும் தாண்டி அவங்களோட நடிப்பும் பார்த்து சாய்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்டையும் பார்த்து கௌதம் கார்த்திக் மேலே ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஸோ இப்படி ஒரு நல்ல படம் நடித்த ஒரு ஆக்டர் அடுத்தடுத்து இதே மாதிரியான ஒரு நிலையை தக்க வச்சுப்பாங்க அப்படின்னு ஒரு ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறப்போ அவங்களோட இன்கன்சிஸ்டன்ட் சாய்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸ்னால அவங்க வந்து ஒரு ஆக்ஷன் மூவி ஒன்று பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு சைஃபை மூவி கூட நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இன்கன்சிஸ்டண்ட்டான ஒரு ஸ்கிரிப்ட்ஸாக அவங்க சூஸ் பண்ணி அவங்க வந்து அந்த படம் நல்லா இருந்தாலுமே அவங்களுக்குன்ட்டு ஒரு பிராண்டை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்காமல் இருந்ததுனால ஸோ அவங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி யார் வந்து காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா விக்ரம் பிரபு. ஸோ இப்போ விக்ரம் பிரபு வந்து ஆக்டிங் ஆரம்பித்து இப்போது டைரக்டிங்குள்ளே போயிட்டாங்க. ஆனால் ஸ்டார்டிங்லேயுமே வந்து என்னதான் ஒரு வழியாக வந்த ஒரு ஆக்டர், ஒரு பெரிய ஆக்டரோட சன்னாக இருக்காங்க அப்படின்னாலுமே அவங்களோட டெபியூ ஃபிலிம் கும்கிலேயே வந்து ஒரு பெரிய சக்ஸஸை வந்து பார்த்துட்டாங்க. என்னதான் அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மூவியாக இருந்தாலுமே அது வந்து பாக்ஸ் ஆஃபீஸை ஹிட் பண்ணல. ஸோ அந்த ஒரு விஷயம் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமுமே வந்து இவங்களும் அந்த இன்கன்சிஸ்டண்ட்டான ஒரு சாய்ஸ் ஆஃப் மூவிஸ் எடுக்கிறதுனால இவங்களுக்கும் அந்த பிராண்ட் செட் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னா
கார்த்தி நம்ம எடுத்தோம்னா கார்த்தி வந்து ஒரு வெர்சடைலான ஆக்டர், எந்த ஸ்கிரிப்ட் கொடுத்தாலும் பண்ணுவாங்க, அந்த மாதிரியான ஒரு பிராண்ட் இருக்கு அவங்களுக்கு. இப்போ விக்ரம் பார்த்தோம்னா இந்த மாதிரி என்ன மாதிரியான கேரக்டர்ஸுக்காகவும் அவங்கள தன்னைத்தானே மாத்திப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிராண்ட் இருக்கிற மாதிரி விக்ரம் பிரபு அண்ட் கௌதம் கார்த்திக் 2 பேருமே இவங்களுக்குன்ட்டு ஒரு பிராண்ட் செட் பண்ணாததுனாலையும் அவங்களோட இன்கன்சிஸ்டன்டான சாய்ஸஸ்னாலையுமே வந்து ஒரு ஸ்டாரா ஆகாம இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஆக்டரை நான் யாராச்சும் சேர்க்காம விட்டேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது யாரு அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி மீடியா ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் நீங்க தொடர்ந்து பார்க்க கலர் கண்ணாடி மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.